மட்டக்களப்பு மாவட்டத்திலே 160 குடும்பங்களைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள் யுத்தத்தினால் உயிர் நீத்துள்ளார்கள் அல்லது அவர்களுடைய உடலின் அவயவங்களை இழந்துள்ளார்கள். அவர்களுக்காக 39 வீடுகள் இற்றைய வரை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இராணுவ சேவா அதிகார சபையானது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களை கொண்ட குடும்பங்களுக்காக பல செயல் திட்டங்களை செய்து வருகிறது. அவற்றிலே அவர்களுக்கு வீல் சேர் போன்ற உபகரணங்களை வழங்குவது, அது மட்டுமன்றி அவர்களுக்கு மெலசில கூட வசதிகளை செய்வதற்காக 50,000 முதல் 1,00,000 வரை ஒரு குடும்பத்துக்கு வழங்குவது, அது மட்டுமன்றி அந்த இராணுவ வீரர்களுக்கான வைத்திய வசதிகளுக்காக 5 லட்சம் வரை அவர்கள் ஒதுக்கி வழங்குகிறார்கள். அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு 75,000 ரூபாய் வழங்குகிறார்கள். அந்த வைத்திய வசதிக்கான செலவு போதாவிட்டால் மேலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் கடனாக அவர்கள் வழங்குகிறார். அந்த கடனை 4 வருடங்களிலே அவர்கள் திருப்பிச் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமன்றி புலமை பரிசலுக்கான கொடுப்பனவுகளை வழங்குகிறார்கள். அந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினால் அவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 500 ரூபாய் தொகையும், அந்த மாணவர்கள் OL பரீட்சைகளுக்கு தோற்ற இருந்தால் அவர்களுக்கு 1,500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு, அந்த பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தில் அல்லது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் அவர்கள் கல்வி கற்கும் வேளையிலே 3,000 ரூபாய் மாத கொடுப்பனவும் வழங்குகின்றார். உயர் படிப்புக்காக 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்குகின்றார்கள். அது மட்டுமன்றி அவருடைய வீட்டு திட்டங்களுக்காக 7 லட்சம் ரூபாய் அதுவும் கடனாக வழங்கப்படுகின்றது. 2007ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னராக யுத்தத்தில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களின் பெற்றோரில் ஒருவர் உயிரோடு இருப்பாரானால் அவருக்கு மாதாந்த கொடுப்பனவாக 2,250, பெற்றோர் இருவரும் உயிரோடு இருப்பார்களானால் அவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவாக 3,000 ரூபாயும் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, 42 வியாபார ஸ்தலங்களிலே, அதாவது ஃபுட் சிட்டி போன்ற இடங்களிலே இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பொருட்களை கொள்வனவு செய்யும்போது அவர்களுக்கு விசேஷமான கழிவுகள் வழங்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கான கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி வெளிநாடு செல்ல அவர்கள் உம்ரா மற்றும் வேறு மதஸ்தலங்களுக்கு அவர்கள் செல்ல விரும்புகிற வேளையிலே அவர்களுக்கான டிஸ்கவுண்ட்டும் வழங்கி வைக்கப்படுகிறது. இது போன்ற சேவைகளை வழங்குவதற்காக இந்த ரணவீர சேவா மன்றத்தை நான் எங்களுடைய நாட்டுக்காக தங்கள் உயிரை நீத்த, தங்கள் உடலிலே பாதிப்பை அடைந்து மாற்றுத்திறனாளிகளாய் மாறியுள்ள இராணுவ வீரர்களை ஒவ்வொரு வருடமும் இந்த ரணவீர சேவா தினத்திலே நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தங்களுடைய குடும்பத்துக்கான வருமானத்தை கொண்டு வரும் ஒரு குடும்ப உறுப்பினரை நாட்டுக்காக தியாகம் செய்த அந்த குடும்பத்தினரை நாங்கள் பாராட்டி கௌரவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே தொடர்ந்து எங்களுடைய மாவட்ட செயலகமும் நானும் இந்த ரணவீர சேவா சங்கத்தின் செயல்பாடுகளுக்கு எங்களாலான ஆதரவுகளை வழங்குவோம் என்று சொல்லிக்கொள்கிறேன்.